லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனமாக இந்த வசனத்தை கேளுங்கள். வேத புஸ்தகம் கொண்டு வந்தவங்க அதை திறந்து வசனத்தை கவனியுங்கள். புதிய ஏற்பாட்டில் 103வது பக்கம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு பெண் அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, பெண்ணே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண். இதே மாதிரி ஒரு ஜெபாலயம். அந்த ஜெபாலயத்தில் ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்க, ஆண்டவர் ஆராதிக்க, வசனத்தை கேட்க. இயேசு அந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு போதித்து கொண்டிருந்தார், வசனத்தை போதித்து கொண்டிருந்தார். அந்த ஜெபாலயத்தில் ஒரு பெண், 18 வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு பெண், 18 வருஷம் வேதனையில் இருந்த ஒரு பெண், கூனியாக இருந்த பெண், சற்றேனும் நிமிர முடியாத கூனி. கூன் என்றால் அவங்களுக்கு தெரியல, குனிந்தே இருப்பாங்க, இப்படியே தான் நடப்பாங்க, அவங்களால நிமிர முடியாது. கூப்பிட்டு அப்படி தான் பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் இங்கே கிராமத்தில் பார்த்துருக்கிறேன். ஒரு தாயார் கூன் விழுந்து இப்படியே தான் நடந்து சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க. பாட்டின்னு கூப்பிட்டா அப்படி தான் பார்ப்பாங்க, நிமிர்ந்து பார்க்க முடியாது. இந்த பெண் 18 வருஷம் கூனியாக இருந்தாள். சற்றேன்னு நிமிர முடியாத ஒரு பெண். அவருடைய மனதில் எவ்வளோ பாதிப்பு இருந்திருக்கும், எவ்வளோ வேதனை இருந்திருக்கும், எத்தனை மருத்துவர்களை பார்த்திருக்க கூடும், எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி இருக்க கூடும். இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற நிலைமையில அவங்க சொன்னாங்கல்ல, வாழ்நாள் முழுவதும் அப்படிதான், இப்படியே வாழ பழகி கொள்ளுங்கள்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி இந்த பெண் 18 வருஷ வேதனையில இருந்த ஒரு பெண், சற்றேன்னு நிமிர முடியாத ஒரு பெண். ஒருவேளை மற்றவங்க பரிகாசம் பண்ணியிருக்க கூடும், என்ன பாவம் செய்தாலோ இப்படி குனிஞ்சே நடந்து கொண்டு இருக்கிறாள். ஏன்னா பொல்லாத ஒரு உலகம், குறை சொல்லுகிற ஒரு உலகம். ஒரு வியாதி வந்துட்டா அந்த பாதிப்பை புரிந்து கொள்ளாதபடி மேலும் மேலும் காயப்படுத்துகிற உலகம். உங்களுக்கு கூட சொல்ல, இவன் என்ன பாவம் செய்தாலோ இந்த வியாதி வந்திருக்கு, இவன் என்ன பாவம் செய்தானோ இவனுக்கு இந்த நோய் வந்திருக்கிறது. உலகம் உங்களை குற்றப்படுத்தி பரிகாசம் பண்ணக்கூடிய நிலைமையில ஒரு மனவேதனை, அந்த வேதனையோடு தான் அந்த பெண் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த மகள் 18 வருஷம் வசனம் சொல்லுகிற பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே பாதிக்கப்பட்டவள். அது ஒரு வியாதி என்று அவள் எண்ணினாள். வியாதி அல்ல, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. பார்த்தீங்களா, ஒரு பிசாசு அவளை அடிமையாக்கி அவளை முடக்கி வைத்திருந்தது. சில வியாதிக்கு பின்னால் இருக்கிறது பொல்லாத ஆவி, அது பலவீனப்படுத்துகிற ஆவி, நோய்களை கொண்டு வருகிற ஆவி, அப்படியே அவனை முடக்கி வைத்து விடக்கூடிய ஒரு ஆவி. பிசாசு சொன்னவங்க கூட சொன்னாங்கல்ல, இந்த ஆவி வெளியேறி போன உடனே சுகம் உண்டாக்கி விட்டாரு. 17 வருஷம் அந்த எலும்புல எதனால வலி? அது ஒரு ஆவி, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. அது உள்ள இருக்கிறது தெரியாது, சிலருக்கு அது தெரியாது. ஒருவேளை உங்களுடைய சரீரத்துல உங்களுடைய சிறுநீரகத்தை அந்த ஆவி தாக்கி இருக்கலாம், உங்களுடைய முதுகுத்தண்டை தாக்கி இருக்கலாம், உங்களுடைய கை கால்களை செயலற்று போக பண்ணி இருக்கலாம். ஒரு பக்கவாதம், திமிர்வாதம், அப்படி ஒரு வாத வியாதியை கொண்டு உங்களை முடக்கி வைத்திருக்கலாம், கால்களை முடக்கி வைத்திருக்கலாம், அல்லது உங்களுடைய கண்களுக்குள்ளே பாதிப்பை கொண்டு வந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய காதை செவிடாக்கி வைத்திருக்கலாம். ஊமையும் செவிடுமான ஆவி என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. சில வியாதிகளுக்கு பின்னால் இந்த அசுத்த ஆவி கிரியை செய்கிறது. ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஏன் சுகமாக மாட்டேங்குது, இவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு, டாக்டர்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனால் பாதிப்பு இருக்குது. அது ஒரு பொல்லாத ஆவி. சாத்தான் திருடனும் அவன் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாய் இருக்கிறான் என்று யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார். பிசாசு மறைந்திருந்து நம்மை தாக்குகிறவன், அவன் மறைவாக இருந்து நம் சரீரத்தை தாக்கி பலவீனப்படுத்துகிறவன், மறைமுகமாக இருந்து நம்மை பாதிப்புக்குள்ளாக்கி முடக்கி போடுகிறவன். அந்த மாதிரி தான் இந்த பெண் கஷ்டப்பட்டாள். ஆனால் தான் இயேசு என்ன சொல்றார் பாருங்க, 16வது வசனத்துல, அந்த லூக்கா 13:16, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று இயேசு சொல்லுகிறார். சாத்தான் அவளை கட்டி வச்சிருந்தான்.
18 வருஷமா அவளை அடிமையாக்கி கூனியாக்கி வேதனைப்படுத்தி வைத்திருந்தான். அதை அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் அல்லவான்னு இயேசு சொல்லுகிறார். சாத்தான் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். சிலரை பாவத்துக்குள்ளே சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். அந்த சகோதரரை 25 வருஷம் மதுபான பழக்கத்துக்குள்ளே சாத்தான் கட்டி வைத்திருந்தான். உங்களை மதுபானத்திற்கு, ஒரு போதை மருந்துக்கு, ஒரு தவறான பழக்கத்திற்கு, அல்லது செல்போனுக்கு, அல்லது சீரியலுக்கு, அல்லது பெருமைக்கு, பொறாமைக்கு, கோபத்திற்கு, ஏதோ ஒரு பாவ சுபாவத்திற்கு, ரகசிய பாவத்திற்கு உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம். பாவன்னு தெரிந்து விட முடியல, தப்புன்னு தெரிந்து அதை விட்டு வெளியே வர முடியல, முயற்சி பண்றீங்க முடியல. ஏன்னா அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பிசாசின் ஆவி. அது உங்களை அடிமையாக்கி வைத்திருக்க கூடும். 18 வருஷம் சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான். அவ்விதமாய் பாவத்துல சாத்தான் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை நாள். வியாதியில சாத்தான் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை நாள். அதுக்கு தான் ஆண்டவர் இங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஜெபாலயத்துல இயேசுக்கு முன்னால் வந்து அமர்ந்திருந்தாள். இயேசு அவளுக்கு விடுதலை கொடுத்தார். இங்க இயேசு பிரசன்னமாக இருக்கிறார். இது அவருடைய ஆலயம், அவர் உலாவுகிற இடம், அவர் ஜனங்களை சந்திக்கிற இடம். இதுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. இயேசு உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறார். உள்ளே வரும் பொழுதே உங்களை கவனித்து விட்டார். உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வியாதி, என்ன துக்கம், என்ன வேதனை, என்ன மனதில் பாதிப்பு, இயேசு கவனித்து விட்டார். அவர் உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். நீங்க கவனித்தீங்கன்னா இந்த பெண் இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாரின்னு கூப்பிடல. இவள் இயேசுவுக்கு இடத்துல ஓடி வந்து எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்கல. ஆனால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி தம்முடைய கரத்தினாலே தொட்டார். விடுதலை உண்டாயிற்று. அதான் இயேசு செய்கிற ஒரு அற்புதம். பாருங்க, இயேசு எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். இதெல்லாம் அன்றைக்கு நடந்துச்சுங்க, இன்றைக்கு நடக்குதா? அதுக்கு தான் இந்த சாட்சிகளை கர்த்தர் முன்னிறுத்துகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னால கர்நாடக மாநிலத்தில் ஹூப்ளி என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறாரு. அங்கே ஒரு கூட்டத்துக்கு நான் அழைக்கப்பட்டு போயிருந்தேன். மைதானத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. 3 நாட்கள் விடுதலை பெற விழா கூட்டம். அது முதல் நாள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த மைதானத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்திருந்தாங்க. அதில் தேவனுடைய வார்த்தையை சொல்லி நான் பிரசங்கம் பண்ணி மக்களுக்காக ஜெபித்த போது ஒரு தகப்பனார் வந்து ஒரு சாட்சி சொன்னார். அவர் வந்து ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர். கர்நாடகா மாநிலத்தை சார்ந்த ஒரு விவசாயி. ஒரு கிராமத்தில் விவசாயம் செய்து பிழைத்து கொண்டிருந்த ஒரு ஏழை மனிதர். நிலங்களை வைத்து அதில் தான் அவருடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறக்கும் போது அந்த குழந்தையினுடைய கழுத்தின் பின்பகுதியில் ஸ்பைனல் கார்டு ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு சின்ன கட்டி இருந்தது. மருத்துவர்கள் குழந்தை பிறந்த உடனே கண்டுபிடிச்சாங்க, இந்த குழந்தையினுடைய கழுத்து பகுதியில் ஒரு கட்டி இருக்கிறது, ஸ்பைனல் கார்டு ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கிறது. இது வந்து ஆப்ரேஷன் பண்ணா, இப்போ இந்த சின்ன குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணா கஷ்டம், ஏதாவது ஆகக்கூடும், கொஞ்ச நாள் பார்க்கலாம், ஏதாவது பிரச்சனை கொடுத்தா ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த குழந்தை வளர வளர அந்த கட்டி பெரிதாய் மாற ஆரம்பித்தது. சின்னதா இருந்த கட்டி பெருசாய் மாறி அவனுடைய கழுத்து பகுதியில் பெரிய அளவில் கட்டியாய் மாறிவிட்டது. அதனால அவனால் நிமிர முடியாது. கோன் விழுந்த நிலைமையில தான் நடப்பான். வாலிப மகன். அந்த தகப்பனாருக்கு மிகுந்த துக்கம். அவர் ஏழை மனிதர். என்னாலும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் மகனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சரிப்படுத்த முயற்சி செய்தார். டாக்டர் சொன்னாங்க, இது ஸ்பைனல் கார்டு சேருகிற இடம் கழுத்து பகுதியில், ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணா இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலாம், அவன் படுத்த படுக்கையில் ஆகிவிடக் கூடும் என்பதாக சொன்னதுனால தகப்பனாருக்கு ஆப்ரேஷன் பண்ண விருப்பம் இல்லாமல் போயிற்று. ஆனால் அவருக்கு வேதனை. கண்முன்னாலே மகன் கூன் விழுந்த நிலைமையில குனிந்தே நடக்கிறான். அவனுடைய கழுத்தில் இவ்வளவு பெரிய கட்டி இருக்கிறாரு. இந்த தகப்பனுக்கு ஒரு பெரிய துக்கம். அந்த சமயத்தில் யாரோ நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க, விடுதலை பெருவிழா நடக்கிறது, இயேசு உங்களை குணமாக்குவார் என்ற வார்த்தை. அதை பார்த்த உடனே இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படவே இல்லையே, இந்த கடவுள் சுகமாக்குவான்னு சொல்லி இருக்கிறேன். விசாரித்து விட்டு தன் கிராமத்தில் இருந்து பஸ் ஏறி புறப்பட்டு ஹூப்ளிக்கு பட்டணத்துக்கு வந்து விட்டார். அந்த கூட்டம் எங்க நடக்குன்னு விசாரித்து மைதானத்துக்குள்ளே வந்து விட்டார். இதுவரைக்கும் அவர் கிறிஸ்தவ கூட்டமே பார்த்தது கிடையாது. முதல் சமய கூட்டத்துக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிறார். இங்க என்ன நடக்கும், என்ன செய்வாங்க ஒன்றும் தெரியாது. பாடல் வேலை முடிந்தது. நான் எழுப்பி வேத வசனத்தை நான் அவளுக்கு பிரசங்கித்தேன். மோகன்லாசனா யாரு, கிறிஸ்தவ ஊழியக்காரன் யாரு, ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. முதல் முறை அவர் வந்து இந்த மாதிரி கூட்டத்திலே பங்கு பெறுகிறார். இயேசுவை பற்றி சொல்ல 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 இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, இப்படிலாம் கூட ஒரு அற்புதம் செய்வாரா,
அப்படிலாம் நமக்காக மரித்தாரா, உயிர்த்தெழுந்தாரா? இந்த செய்தியை கேட்கும்போது அந்த தகப்பனாருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அப்போ இந்த இயேசு என் மகனை குணமாக்க முடியும். ஜெப நேரம் வந்தது. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிங்கன்னு சொல்லும்போது இந்த தகப்பனார் தன் மகன் மேல கை வைத்து, இயேசுவே என் மகனுக்கு சுகம் கொடுங்க, இயேசுவே என் மகனுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அவனுடைய கட்டியை மாற்று போடுங்க, இந்த கட்டியை எடுத்து போடுங்க என்று அவருக்கு தெரிந்த அளவில் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஒரு 5-10 நிமிடம் ஜெபம் முடிந்த பிறகு பார்த்தால் அவருடைய மகன் நிமிர்ந்து பார்க்கிறான். கூனமா இருந்தவன் நிமிர்ந்து பார்க்கிறான். அவர் கை வைத்து பார்த்தால் கட்டியை காணவில்லை. அந்த கட்டி மறைந்திருந்தது. தன் மகனை அழைத்து கொண்டு, கையை பிடித்து அழைத்து கொண்டு மேடைக்கு வந்தார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்திருந்தால் முன்னால் வாருங்கள் என்று அழைத்த போது தன் மகனை அழைத்து கொண்டு வந்தார். எனக்கு எப்பவும் ஞாபகத்தில் இருக்கிறது, கிராமத்தில் இருக்கிற விவசாயி கர்நாடகா மாநிலத்தில் எடுத்துக்கிற அந்த வேஷ்டி உடுத்து ஒரு மாதிரி அவங்க தார் பாய்ச்சிருப்பாங்க, தலப்பா கட்டியிருப்பாங்க. அந்த தகப்பனார் தன் மகனை அழைத்து கொண்டு மேடைக்கு வந்தார். என்னையா நடந்ததுன்னு கேட்ட போதுதான் இவர் அந்த காரியத்தை சொன்னார். என் மகன் கழுத்துல கட்டி மறைஞ்சு போச்சு, இன்னைக்கு அவன் நிமிர்ந்து பார்க்கிறான், இதான் முதல் முறை என்பதாய். இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். பாருங்க, நான் இந்த மகனுக்காக ஜெபித்ததும் இல்லை, கை வைத்ததும் இல்லை. அந்த தகப்பனாருடைய விசுவாசமுள்ள ஜெபம் மகனுக்கு அற்புத சுகத்தை கொண்டு வந்தாரு. நீங்க யாரை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்களோ, உங்களுடைய குழந்தையா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், உங்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் யாரா இருக்கலாம், நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்வார். அவர் இன்றைக்கு மாறாத ஒரு ஆண்டவர். அவருடைய வல்லமை மாறி போகவில்லை. அப்ப அன்றைக்கு 18 வருஷம் கூனியா இருந்த பெண்ணை இயேசு அற்புதமாய் குணமாக்கினார். இப்ப இந்த அற்புதத்தை நீங்கள் கவனமாய் பார்க்கும்போது இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிய முடியும். இந்த அற்புதத்தை நீங்கள் தியானித்தால் இயேசுவனுடைய 3 சுபாவங்களை அறிய முடியும். நீங்கள் இயேசுவை அறியத்தான் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை பார்க்க முடியும். இயேசுவை எவ்வளவு அறிந்து கொள்ளுவீங்களோ முழுமையான ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க என்று சொல்லுவதற்கு காரணம், நீங்க வசனத்தை கேட்க கேட்க இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் உண்டாகும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியும் போதுதான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அற்புதத்திலிருந்து இயேசுவனுடைய 3 சுபாவங்கள், குணங்களை பார்க்க முடியும். முதலாவது காரியம் என்னவென்றால், இந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு அந்த பெண்ணை கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கூட்டத்துக்குள்ள அந்த மகள் உட்கார்ந்து இருக்கிறாள். கூனியாயிருக்கிற ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கும் போது கூன் விழுந்த நிலைமை தெரியாது. எழுந்து நிற்கும் போதுதான் கூனியா இருப்பதை தெரியும். அந்த மகள் கூட்டத்துக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாள். இயேசு அவளை கண்டார். இயேசு அந்த பெண்ணை கண்டார். வேதனையோடு இருந்த பெண், கட்டப்பட்டிருந்த ஒரு பெண், 18 வருஷம் துக்கத்தோடு இருந்த அந்த பெண்ணை இயேசுடைய கண்கள் கண்டது. அவர் காண்கிற ஒரு தேவன். இந்த கூட்டத்துக்குள்ள நீங்க எங்க உட்கார்ந்து இருந்தாலும் உங்களுடைய வேதனைகளை காண்கிற ஒரு தேவன், உங்களுடைய துக்கத்தை காண்கிற ஒரு தேவன், உங்களுடைய பிரச்சனைகளை காண்கிற ஒரு தேவன், உங்களுடைய மன வேதனைகளை காண்கிற ஒரு தேவன். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் என்ற பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவள் அடிமையாக சாராளுடைய வீட்டில் இருந்தாள். அவள் நெருக்கப்படுகிறாள். தன்னுடைய எஜமாட்டியினால் வீட்டுக்குள்ளே நெருக்கம், உபத்திரவம், கொடுமைப்படுத்துகிற நிலைமை. அவள் அடிமை பெண்ணா இருந்ததுனால யாருகிட்ட சொல்ல முடியல. ஆபிரகாமும் அதை கவனிக்கவில்லை. மனவேதனையில இங்க என்னால் இருக்க முடியாத அந்த வீட்டை விட்டு வெளியேறி விட்டாள். அவள் ஒரு கர்ப்பஸ்திரி, தன் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை சுமந்து கொண்டிருக்கிறாள். வனாந்தரத்திலே போகிறாள். எங்கு போவதென்று தெரியல, யாரிடத்தில் போவதென்று தெரியவில்லை. என்னை நேசிக்க யாரும் இல்லையே, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லையே, என் பாரத்தை சொல்லுவதற்கு கூட யாரும் இல்லை. சாராளும் என்னை வெறுத்து விட்டாள், ஆபிரகாமும் என்னை கவனிக்கவில்லை, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, ஒரு அனாதையை போல் இருக்கிறேன், எங்கு போவது? அழுது கொண்டே போகிறாள் வனாந்தரத்தில். எங்க போவதென்று தெரியவில்லை. தனிமையாய் வனாந்தரத்தில் அழுது கொண்டு போகும்போது ஒரு குரல் கேட்கிறது, ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? தன்னை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு சத்தத்தை கேட்டவுடன் அவள் நின்றாள். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆட்கள் இல்லை. ஆனால் மேலிருந்து அந்த குரல் வருகிறது, பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு சத்தம். யார் என்னை அழைப்பது? ஆண்டவர் பேசினார், நீ அழாதே, திரும்பி போ, உன் ஆச்சாரின் கையின்கள் அடங்கியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் குழந்தை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத சந்ததியை நான் தருவேன். இந்த ஆண்டவர் வாக்கு கொடுத்து அவளை தேற்றினார்.
அப்பதான் அவள் அறிந்து கொண்டாள், யாருமே என்னை கவனிக்காவிட்டால் கூட என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு பெயர் சூட்டினாள். ஆதியாகமம் 16:13 என்னை காண்கிற ஆண்டவரை நானும் இந்த இடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன். இயேசு உங்களை காண்கிற ஒரு ஆண்டவர், உங்களை காண்கிற ஒரு ஆண்டவர், உங்களுடைய வேதனைகளை காண்கிற ஆண்டவர். யாத்திராகமம் 3:7 மோசேக்கு ஆண்டவர் தரிசனமாகி, என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் கண்டேன், எகிப்து தேசத்தில் என் மக்கள் உபத்திரவப்படுகிறார்கள், அதை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரவத்துக்கு நடுவில் இருக்கிறீங்களா? வீட்டுக்குள்ளே உபத்திரவம், வேலையில உபத்திரவம், தொழிலிலே உபத்திரவம், பாடுகள் மத்தியில ஊழியத்தில உபத்திரவம், என்ன செய்வது என்று கலங்குகிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் உபத்திரவத்தை நான் கண்டேன். அவர் உங்களை காண்கிற ஒரு தேவன். ஏசாயா 38:5 ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியா என்ற ராஜா வியாதிப்பட்டு அவன் மரண படுக்கையில் ஆனபோது மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், இனி உங்களை குணமாக்க முடியாது என்று. எசேக்கியா மிகவும் அழுதான் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியா உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி அவருடைய கண்ணீரை கண்டு குணமாக்கினார். நீங்கள் வடிக்கிற கண்ணீரை காண்கிற தேவன். யாருக்கு தெரியாதபடி இரவு படுக்கையில் அழுகிறீர்களே, அந்த கண்ணீரை காண்கிற தேவன். யாருக்குமே தெரியாதபடி கிச்சன்ல நின்று கொண்டு அழுகிறீர்களே, அந்த கண்ணீரை காண்கிற தேவன். என் கண்ணீர் யாருக்கு தெரியும் என்று இரவில் யாருக்கு தெரியாம தலையணையை கண்ணீரினால் நனைக்கிறீர்களே, அந்த கண்ணீரை இயேசு கண்டிருக்கிறார். உன் கண்ணீரை நான் கண்டேன் மகளே, உன் கண்ணீரை நான் கண்டேன் மகனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்ணீரை காண்கிற தேவன். அது மாத்திரம் அல்ல, 1 சாமுவேல் 16:7 ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் பார்க்கிறபடி நான் பார்க்கிற தேவன் அல்ல, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? ஜெபிக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து, அற்புதத்தை தேடி வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவருடைய கண்கள் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறது. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய இருதயத்தை வைத்துதான் அவர் அற்புதம் செய்ய முடியும். இருதயம் சுத்தமா இருக்கணும், இருதயத்தில் விசுவாசிக்கணும், அதை வைத்துதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது நமக்கே தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். மார்க் 7:21 முதல் இயேசு சொல்லுகிறார், மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று. மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, சண்டைகள், இதெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும். நம்முடைய உள்ளத்துக்குள் இருந்துதான் இந்த பாவம், கோபம், எரிச்சல், வைராக்கியம், பெருமைகள், கசப்புகள், இதெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து உடைய இருதயத்தை தீட்டுப்படுத்துகிறது. அப்படி எப்படி நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும்? அப்ப அந்த இருதயம் முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த இருதயத்தை எப்படி சுத்தம் பண்ணுவது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை இயேசுடைய ரத்தத்திற்கு மாத்திரம்தான் உண்டு. எப்பொழுது அது நடைபெறும்? நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் போது, இயேசுவே நான் பாவிதான், என் உள்ளத்துக்குள்ள இந்த பாவமெல்லாம் இருக்கிறது, என்னை மன்னியும் என்று ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்தம் பண்ணி புது இருதயமாய் மாற்றுகிறது. நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அதுதான் ரட்சிப்பின் ஒரு அனுபவம், அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அப்ப உள்ளத்துக்குள்ள சமாதானம் வரும் பாருங்க, அது விவரிக்க முடியாத சமாதானம், சந்தோஷம். இதுதான் மிகப்பெரிய அற்புதம். இந்த அற்புதத்தை தான் முதலாவது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை நீங்கள் ரட்சிக்கப்படாவிட்டால், இதுவரை உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இல்லாவிட்டால், இன்றைக்கு இயேசு உங்களோடு பேசுகிறார். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்திற்குள்ளே நான் வர வேண்டும், உன் இருதயத்தை நான் சுத்தம் பண்ண வேண்டும். உன் இருதயத்துக்குள்ளே கோபம் இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது, பகை இருக்கிறது, பெருமை இருக்கிறது. நான் எப்படி உனக்கு அற்புதம் செய்வது? முதலாவது உன் இருதயத்தை நான் பரிசுத்தப்படுத்தட்டும் என்று கேட்கிறார். அப்ப இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் போது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம், இயேசுடைய ரத்தம் நம்மை கழுவுகிறது, பாவமர கழுவி சுத்திகரிக்கிறது, இருதயத்தில் சந்தோஷம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில சுலபமாய் அற்புதம் நடக்க முடியும். அவர் நம்மை காண்கிற ஒரு தேவன். இரண்டாவது, அந்த அற்புதத்தை கவனிக்கும் போது இயேசு அவளை கண்டுவிட்டு அப்படியே போய்விடவில்லை. இயேசு சொல்லுகிறார், மகளே நீ எழுந்து என்னிடத்தில் வா என்று அவர் அழைக்கிறார். இயேசு அழைக்கிற ஒரு ஆண்டவர். அந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, இயேசு அவளை அழைத்தார். அவர் முன்னால நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ எழுந்து வா மகளே என்று அவர் அழைக்கிறார்.
ஏன் அவர் கூப்பிடுகிறார்? எதற்காக ஆண்டவர் இயேசு அழைக்கிறார்? அற்புதம் செய்வதற்கு, சுகம் கொடுப்பதற்கு, விடுதலை கொடுப்பதற்கு, அவள் துக்கத்தை மாற்றுவதற்கு. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அவர் அழைக்கிற ஒரு ஆண்டவர். யாரை அழைக்கிறார் பாருங்க. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எல்லாரையும் அவர் அழைக்கிறார். பாரம் சுமந்து தவிக்கிற, வேதனை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, இந்த வியாதி, நஷ்டம், இழப்புகள், அவமானங்கள், தடைகள், மன வேதனை, துக்கம் அன்று சொல்ல என்னிடத்தில் வாருங்கள். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பேன். உன்னுடைய வியாதியை குணமாக்குவேன். உன்னுடைய துக்கத்தை மாற்றுவேன். அதற்குத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:37 இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன். உனக்கெல்லாம் அற்புதம் செய்ய முடியாது, ஒன்னெல்லாம் குணமாக்க முடியாது, என்னிடத்தில் ஏன் வருகிறாய் என்று ஒருவரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை நேசிப்பார். நீங்க எந்த ஒரு இனத்தை சார்ந்தவளாக இருந்தாலும், என்ன மொழி பேசுகிறவளாக இருந்தாலும், எல்லாரையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர். என்னிடத்தில் வாருங்கள். பாரம் சுமந்து இழைத்து வேதனையில் இருக்கிறீங்களே, என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். அவர் அழைக்கிற ஒரு ஆண்டவர். நீங்க வந்தா உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க விரும்பாவிட்டால் அவர் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார். நீங்க விரும்பி வந்தா உங்களுக்கு அற்புதம் நடைபெறும். பல ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஊருக்கு நான் ஊழியத்திற்காய் சென்றிருந்தேன். அப்ப என்னை ஊழியத்துக்கு அழைத்த இந்த ஊழியக்காரர், அந்த சபை ஊழியர், ஒரு வீட்டிற்கு ஜெபிக்க வேண்டும் என்று அழைத்து கொண்டு போனார். அந்த வீட்டுக்கு நான் போன போது அந்த வீட்டில் இருந்த ஒரு சகோதரி, ஒரு குழந்தை, ஒரு 5 வயசு இருக்கும், ஒரு பெண் குழந்தை கொண்டு வந்து, ஐயா என் குழந்தை கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னாங்க. அந்த குழந்தையை கொண்டு வந்து என் கண் முன்னால நிறுத்தினாங்க. அழகான ஒரு பெண் குழந்தை. நான் இந்த குழந்தை நல்லா இருக்குது, என்ன விஷயம் என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா நான் இயேசுவை அறியாத குடும்பம், இயேசுக்கு எங்களுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. இவள் கை குழந்தையா இருக்கும்போது ஒரு கொடிய நோய் அவளை தாக்கினது. அதனால ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன போது மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க. இந்த குழந்தையை நீ பிழைக்காது, வீட்டுக்கு கொண்டு போயிருமா, எந்த நேரத்தில் மறித்து விடலான்னு சொன்ன உடனே வீட்டில் கொண்டு வந்து வைத்து மடியில் வைத்து அவங்க சொன்னாங்க, நான் அழுது கொண்டு இருந்தேன், கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தேன், என் குழந்தையை காப்பாற்ற யாருமே இல்லையா, உயிர் போய் கொண்டு இருக்கிறது, உயிர் ஊசலாடுகிறது, குழந்தையினுடைய உயிர், என் குழந்தையை காப்பாற்ற யாருமே இல்லை. எனக்கு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு வெளிச்சம் என் கண்களுக்கு முன்னால் தெரிந்தது. அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் ஒரு சிலுவை தெரிந்தது. அந்த சிலுவையிலிருந்து ஒரு சத்தம் வந்தது, என்னிடத்தில் வா, உன் குழந்தையை நான் குணமாக்குவேன். என்னிடத்தில் வா, உன் குழந்தையை நான் குணமாக்குவேன். அதை கேட்ட உடனே குழந்தை தூக்கி விட்டு எழும்பினேன். யாரோ கூப்பிடுறாங்க, அவங்ககிட்ட போனா என் குழந்தை சுகமாயிரும், என் குழந்தைய சுகமாக்குவேன்னு சொல்றாங்க, யாரோ கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி அந்த மகள் எழும்பி பக்கத்து வீட்டுக்கு ஓடினான். அவங்ககிட்ட போய் சொன்னாங்க, ஒரு காட்சியை நான் பார்த்தேன், இப்படி ஒரு சத்தம் கேட்டது, என்னிடத்தில் வா, உன் குழந்தையை குணமாக்குவேன் சத்தம் வந்ததுன்னு உடனே அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், சிலுவைன்னு சொன்னா அது கிறிஸ்தவங்க கடவுள், கிறிஸ்தவங்க சர்ச்சில் தான், இந்த கோயிலில் தான் சிலுவெல்லாம் வச்சிருப்பாங்க, அப்போ கிறிஸ்தவங்க கடவுள் தான் உன்னை கூப்பிட்டுருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர்ல யாரும் கிறிஸ்தவங்க இல்லை, கிறிஸ்தவ கோயில் இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருக்குது, அங்க ஒரு கிறிஸ்தவ கோயில் இருக்குது, நீ அங்க போ அப்படின்னு சொன்ன உடனே இந்த உயிருக்கு ஊசலாடி கொண்டு இந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு இந்த சகோதரி ஓடினார்கள். ஓட்டமும் நடைமாய் வந்து அந்த ஆலயத்துக்கு பக்கத்துல வந்த போது, அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை முடிந்து எல்லாரும் வெளியே போய் கொண்டிருந்தாங்க. அந்த மண்டபத்தில் ஒருவர் நின்று கொண்டிருந்தார், நீண்ட அங்கே தெரித்து, இவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இதான் கிறிஸ்தவ சாமியார் போல, இவங்ககிட்ட தான் நமக்கு அற்புதம் நடக்கும்னு ஓடி வந்து, ஐயா என் குழந்தையை காப்பாத்துங்கன்னு அவர் கையில கொடுத்துட்டாங்க. அவர் கொடுத்த உடனே டக்குனு சின்ன குழந்தைய வாங்கிட்டார். வாங்கிட்டு பார்த்தா உயிர் ஊசலாடுது. அவர் சொல்றாங்க, என் குழந்தைய காப்பாத்துங்க ஐயா, என் குழந்தைய காப்பாத்துங்கன்றாங்க. அவர் சொல்லுகிறார், நான் எப்படி காப்பாத்துறது, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனியாம்மா அப்படின்னு விசாரித்தார். ஆஸ்பத்திரி கொண்டு போனேன், டாக்டர்ஸ் வந்து பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் நான் அழுது கொண்டிருந்த போது இப்படி ஒரு காட்சியை பார்த்தேன், என்கிட்ட வா, உன் குழந்தைய குணமாக்குவேன்னு அவர் பேசினாரு, அதான் வந்திருக்கிற ஐயா, என் குழந்தைய காப்பாத்துங்க. அவருக்கு தெரிஞ்சிட்டு இயேசு இவளோடு பேசி இருக்கிறார் என்று தன் கரத்தில் எடுத்து ஒரு சிறு ஜபம் பண்ணினார். இயேசுவே இந்த மகளுமே தேடி வந்திருக்கிறாங்க, நீங்க தான் அழைச்சிருக்கிறீங்க, குழந்தை குணமாக்குங்கன்னு ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு கொடுத்தார். அந்த நிமிஷத்திலிருந்து குழந்தை சுகமடைய ஆரம்பித்தார். மரண கட்டு மாறினது, அற்புதமான சுகம். அந்த தாயார் சொன்னாங்க, அதுதான் இந்த குழந்தை. அந்த நாள்ல இருந்து இயேசுவையே என் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு
அவரையே நாங்கள் வணங்கி வருகிறோம் என்று சொன்னாங்க. ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார், என்னிடத்தில் வா, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவத்தில் இந்த விடுதலை, வியாதியில் இந்த சுகம், பிசாசுக்கட்டில் இந்த விடுதலை, ஒரு இளைப்பாறுதலை தருவேன். நீங்கள் அவரை நெருங்கி வரணும், அவருக்கு சமீபமாக வரணும், இயேசுவண்டை நீங்கள் வரணும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவர் அழைக்கிற ஒரு தேவன், யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். நீ கிறிஸ்தவன் இல்லை வராத அப்படி சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர், அவர் எல்லார் மேல அன்பு வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர், எல்லாருக்காக பரிதபிக்கிற ஆண்டவர். நீ வா என்னிடத்தில், நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று நமக்காய் பரிதபிக்கிற தேவன். மூன்றாவது கடைசியாக இந்த இயேசு எப்படிப்பட்டவர் பாருங்க. முதலாவது காண்கிற தேவன், இரண்டாவது அவர் அழைக்கிற தேவன், மூன்றாவது இயேசு அவள் மேலே தம் கைகளை வைத்தார், உடனே சுகமானாள். இயேசு நம்மை தொட்டு விடுதலை கொடுக்கிற தேவன். அதற்கு முன்னால் இயேசு சொல்லுற, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி தம் கைகளை அவள் மேல் வைத்தார் என்று வசனம் சொல்லுகிறார். முதல் ஆண்டு சொல்லுகிற நீ விடுதலையாக்கப்பட்டாய், அதுதான் இயேசுடைய வார்த்தை. இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், என் மகனே நீ சுகமாக்கப்பட்டாய், என் மகளே நீ சுகமாக்கப்பட்டாய், என் மகனே நீ விடுதலையாக்கப்பட்டாய். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே நீ குணமாக்கப்பட்டாய், என் மகளே நீ விடுதலையாக்கப்பட்டாய். இது உங்களுக்கான ஒரு விடுதலையின் நாள், சுகத்தின் நாள், ஒரு அற்புதத்தின் நாள். அவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. நீ சுகமாக்கப்பட்டாய், விடுதலையாக்கப்பட்டாய். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் அவ்வளவுதான், அது நிறைவேறும். அதோடு நிற்கவில்லை. இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு தம்முடைய கரத்தினால் தொட்டு சுகம் கொடுத்தார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தொழுநோயினால், குஷ்டரோக நோயினால் பாதிக்கப்பட்ட மனிதன், இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று ஒரு ஜெபம் பண்ணினான். இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு குணமாக்கினார். தூரத்திலிருந்தே நீ சுகமானா என்று சொல்லிவிட முடியும். ஆண்டவர் அப்படி செய்யலை. ஏன்னா அந்த குஷ்டரோக வியாதி தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. அவங்கள பக்கத்தில் கூட சேர்க்க மாட்டாங்க. இயேசுவின் நாட்களில் அது ஒரு தீட்டான வியாதியாய் கருதப்பட்டதுனால அவங்கள தொட்டா தீட்டு, அவங்க யாரா தொட்டா தீட்டு, அவங்கள கல்லை வச்சு அடித்து விரட்டிடுவாங்க ஊரை விட்டு. அந்த மாதிரி நிலைமையில் இருந்த ஒரு மனிதன் இயேசு ஒரு மலையில பிரசங்கத்தை முடித்து இறங்கி வரும்போது தான் சந்திக்கிறான். எல்லாரும் குஷ்டரோகி என்று ஒதுங்க போகிறாங்க. இயேசு பக்கத்தில் வந்து அவனை தொட்டு குணமாக்கினார். அவர் தம்முடைய கரங்களினால் தொட்டு அற்புத சுகம் கொடுத்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வாசிக்கும் போது, பேதுருவின் வீட்டுக்கு இயேசு வருகிறார். அவனுடைய மாமி ஜுரமாய் கிடந்து மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அது இயேசுக்கு சொல்லப்பட்ட உடனே இயேசு வந்து தம்முடைய கரத்தை நீட்டி அவளை தொட்ட உடனே ஜுரம் விலகிட்டு, மரண கட்டை மாறினது, மரண படுக்கை மாறி உடனே எழும்பி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுடைய தொடுதல் மரண கட்டுகளை மாற்றிவிடும். இயேசுடைய ஒரு தொடுதல். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29வது வசனம் பார்த்தீங்கன்னா, 2 குருடர்கள் இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கூப்பிடுகிறாங்க. அவங்க ஒரு வீட்டுக்கு வந்தபோது அவங்களும் வந்துட்டாங்க. இயேசு இருந்த வீட்டுக்கு, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சொல்லிக்கொண்டே வர்றாங்க, ஜெபித்து கொண்டே வர்றாங்க. இயேசு போய்கொண்டே இருக்கிறார். இவங்க பின்னால வர்றாங்க, விடாமல் துரத்துறாங்க. எப்படியாவது எனக்கு சுகம் பெறணும், இன்னைக்கு இயேசுவை விட்டுவிடக் கூடாது, அவர் தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும்னு இயேசுக்கு பின்னாலேயே வந்து கொண்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே இயேசு கேட்டார், இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டார். விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறா, நீ விசுவாசிக்கிறியா மகளே? நான் உன்னை சுகமாக்க முடியும், நீ விசுவாசிக்கிறியா? நான் இந்த கேன்சரை மாற்ற முடியும், நீ விசுவாசிக்கிறியா? இந்த ஆஸ்தமாவை எடுத்து போட முடியும், நீ விசுவாசிக்கிறியா? நடக்க முடியாத உன்னை நான் நடக்க வைப்பேன், நீ விசுவாசிக்கிறியா? உன் வியாதியை நான் மாற்றுவேன் என்று விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறியா? உன்னுடைய விசுவாசத்தை வைத்துதான் அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கு நான் உன்னை எளிமை நடக்க வைப்பேன், இன்றைக்கு உன் கால்களை குணமாக்குவேன், நீ விசுவாசிக்கிறியா? இன்றைக்கு செயலற்று போன உன் கையை நான் செயல்பட வைப்பேன், நீ விசுவாசிக்கிறியா? இன்றைக்கு செயல்படாமல் இருக்கிற உன்னுடைய சிறுநீரகத்தை நான் செயல்பட வைப்பேன், நீ விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் கேட்கிறார். நீங்க தான் பதில் சொல்லணும். உங்க பதிலை வைத்து தான் இயேசு அற்புதம் செய்வார். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் சிறுநீரகம் டயாலிசிஸ் பண்றோம், செத்து விட்டது, அதுல உயிர் கொடுக்க உம்மாலே முடியும். என் காலை சுகமாக்க நடக்க வைக்க முடியும். என் கண்களுக்குள்ளே பார்வை கொடுக்க உம்மாலே முடியும்.
நீங்க விசுவாசித்தால் இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்வதை பார்ப்பீங்க. ஆண்டவர் கேட்கிறார், செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிற ஆண்டவன்னு சொன்னாங்க. நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்கு ஆக கடவுது என்று தன் கரம் நீட்டி தொட்டார். உடனே அற்புத சுகம். கண்களிலே பார்வை வந்து விட்டது. பிறவிலேயே கண் தெரியாதவருடைய கண்களிலே பார்வை வந்து விட்டது. அந்த இயேசுதான் இங்கே பிரசன்னமாகி இருக்கிறார். லூக்கா 8:54 வசனத்துல மரித்து போன சிறுபெண் யவீருவின் மகள் மரித்து விட்டாள். இயேசு வந்து தொட்ட உடனே மரித்த மகள் உயிர் பெற்று எழும்புகிறார். உடைய சரீரத்தில் மரித்து போன உறுப்புகளை ஆண்டவர் இன்றைக்கு செயல்பட வைக்க போகிறார். மரித்து போன உறுப்புகளை உயிரடைய செய்ய போகிறார். அவருடைய ஒரு தொடுதல் போதும். அவர் தொட்டால் அற்புத சுகம் உண்டாகும். அவர் தொட்டார். அவர் அழைத்து ஆண்டவர் தொட்டு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அவர் இன்றைக்கும் தம்முடைய தழும்புள்ள கரத்தினால் உங்களை தொட்டு குணமாக்குகிறவர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும் போது அவருடைய தொடுதலை நீங்கள் உணருவீர்கள். ஒரு சமய சேலத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. வெளி மைதானத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. ஒரு சகோதரனுக்கு 18 வருஷம் ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை, முதுகுத்தண்டு பிரச்சனை. 18 வருஷம். எப்படி எனக்கு ஞாபகத்தில் இருக்குன்னா, இந்த மகளும் 18 வருஷம் கூனியாக இருந்தாள். அவருக்கு 18 வருஷம் ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை. குனிய முடியாது, கனமான பொருள் தூக்க முடியாது, பைக் ஓட்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியும், உட்கார்ந்த ரொம்ப நேரம் உட்கார்ந்த எழும்ப முடியாது. ரொம்ப ஒரு வேதனைப்பட்டு கொண்டிருந்த மனிதர். அவர் இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தவர் பின்னாலே நின்று கொண்டிருந்தார். ஏன்னா உட்கார்ந்தா எழும்ப முடியாது, கஷ்டம். பின்னாலே நின்று கொண்டே பிரசங்கத்தை கேட்டார். ஜெப நேரம் வந்தாரு. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, நீங்க இயேசுவேன்னு கூப்பிட்டு அற்புதம் செய்வான்னு சொன்ன போது கூட்டத்தின் பின்பகுதியில் நின்று அவர், இயேசுவே 18 வருஷமா இந்த ஸ்பைனல் கார்டு வலியில கஷ்டப்படுகிறேன், என்னையும் தொட்டு குணமாக்கும் அப்படின்னு அவர் கூப்பிட்டார். இயேசுவை கூப்பிட்ட உடனே இந்த ஜெப நேரத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது யாரோ வந்து அவருடைய முதுகை தொடுகிறாங்க. கரெக்டாக அந்த முதுகில் ஸ்பைனல் கார்டு இருக்கிற இடத்துல ஒரு கை அவரை தொடுகிறாரு. யார் என்னை தொடுறாங்கன்னு திரும்பி பார்த்தால் அதுக்கு பின்னால் ஆளே இல்லை. அவர் தான் கடைசியில் இருக்கிறார். அதுக்கு பின்னால் ஆளே இல்லை. அப்போ யார் என்னை தொட்டது? இயேசுவே என்னை தொடுன்னு ஜெபிச்சனே, அவருடைய கரம் தொட்டு இருக்கிறாரு. உடனே குனிஞ்சு பார்த்தார், வலி இல்லை. நிமிர்ந்து பார்த்தார், வலி இல்லை. 18 வருஷமா இந்த வியாதி மறைந்து விட்டது. அவர் வந்து மேடையில் வந்து கடைசி நாள் சாட்சி சொன்னார், நான் 2-3 நாளாக செக் பண்ணி பார்த்துட்டு பூரண சுகமாயிட்டேன். எப்படி நடந்தது? இயேசுடைய கை தொட்டது. இப்போ ஆண்டவர் உங்களை தொடுவதை நீங்கள் உணர முடியும். இயேசுடைய கரங்கள் மேலே வைக்கப்படுவதை உணர முடியும். இயேசுவே என்னையும் தொடும் என்று சொல்லும் போது அவருடைய கரம் உங்களை தொடும், உங்களுடைய கண்களை தொடும், உங்களுடைய முதுகு பகுதியை தொடும், உங்களுடைய வியாதி உள்ள இடத்தை, வலிகள் உள்ள இடத்தை அவருடைய கரம் தொடும். அவர் தொடும் பொழுது உடனே அற்புத மாற்றம் உங்களுக்குள்ளே உண்டாகும். இன்னொரு சமயம் எங்கள் 4 மாடியில் ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. அப்போ கூட்டெல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில் சாட்சி சொல்ல சிலர் வந்தபோது ஒரு தாயார் வந்தாங்க. அங்கே வந்தவொடனே மேடையில் என்ன நடந்துச்சுமா உங்களுக்குன்னு கேட்டால் ஆச்சரியமாக அவங்க வயிற்ற பகுதியை இப்படி தடவிக்கிட்டே இருந்தாங்க. இல்லை என்ன நடந்தது சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, என் வயிற்றில் இவ்வளோ பெரிய கட்டி இருந்தது, அது கேன்சர் கட்டின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அதனால எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கே பயம். ஆப்ரேஷன் பண்ணால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு என்ன சொல்லுவாங்களோ பயந்துக்கிட்டே நானும் இந்த கட்டியோட சில வருஷ காலமாக வாழ்ந்துட்டேன். இந்த கூட்டத்தில் வந்தபோது இயேசுவே இந்த கட்டியை எடுத்து போடுங்க. அவங்க அப்படி ஜெபிச்சாங்களே, இயேசுவே இந்த கட்டியை நீங்கள் எடுத்து போடுங்க. டாக்டர் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணி கட்டியை எடுத்து போடணும்னு. இவங்க ஜெபம் பண்ணாங்க, நீங்கள் எடுத்து போட்டுருங்க இந்த கட்டியை. அப்படி ஜெபம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு கை அப்படியே வயிற்றுக்குள்ளே நுழைந்து பிடுங்கி அந்த கட்டியை எடுத்ததை நான் உணர்ந்தேன். வயிற்றுக்குள்ள ஒரு கை வந்து பிடுங்கி எடுத்தது. பார்த்துட்டா கட்டியை காணவில்லை. அவ்வளோதான், ஒரே நிமிஷம் இயேசு செய்கிற ஆப்ரேஷன் அவ்வளோதான் முடிந்தது. கட்டி மறைந்து விட்டது. அவங்க ஆச்சரியமா சொல்றாங்க, அவங்க என்ன ஜெபிச்சாங்களோ அதே மாதிரி ஆண்டவர் செய்வார். என்னவரே நீங்க தொடுங்க, உங்களுடைய வல்லமை எனக்குள் இறங்கட்டும், இதை எடுத்து போடுங்க அப்படின்னு ஜெபிச்சுட்டா இயேசு கிறிஸ்து உங்களுடைய வார்த்தையின்படியே செய்வார். அவர் இன்றைக்கும் அதே விதமான அற்புதங்களை செய்ய இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நாம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் ஜெபத்தோடு எழுந்து நில்லுங்க. தேங்க்யூ லார்ட். எழுந்து. இப்ப யாரும் பேசக்கூடாது, மற்றவர்களோட பேசக்கூடாது. இதுதான் முக்கியமான நேரம். நீங்கள் அற்புதங்களை பெறுகிற நேரம், விடுதலை பெறுகிற நேரம், ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை பெறுகிற நேரம், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிற நேரம், உங்களை தொடுகிற நேரம். எல்லாரும் ஜெபத்தோடு எழுந்து நில்லுங்க. இப்போ
ஒரு நிமிடம் எல்லாரும் என்ன கவனிங்க. ஒரு காரியத்தை சொன்ன பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். பதினெட்டு வருஷம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், முதுகு வளைஞ்சு கோன் விழுந்த நிலைமை, மனதில் எவ்வளவு துக்கம், மருத்துவம் உதவி செய்ய முடியலை, ஏமாற்றம், அதனால இனி வாழ்நாள் முழுவதும் இப்படித்தான் இருக்க வேண்டுமோ என்கிற வேதனை. அதுக்கு மத்தியில் வந்திருந்த போது இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து அன்பாக அவளோடு பேசி, இன்றைக்கு உனக்கு விடுதலை மகளே, நீ விடுதலை ஆனாய் என்று சொல்லி தமது கைகளை வைத்தார். உடனே இந்த வியாதி மறைந்தது, உடனே சுகம் உண்டானது. நல்ல கவனிங்க. இப்போ உடனே அற்புதம் நடக்க போகிறது. இம்மீடியட்லி இப்போ இப்போ இயேசு உங்களை தொட போகிறார். இப்போ அவருடைய கரம் உங்கள் மேலே வைக்கப்பட போகிறார். இப்போ நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க எங்க நின்று கொண்டு இருந்தாலும் அதே இடத்துல நின்று இப்ப ஜெபம் பண்ணுங்க. இப்போ யாரும் அங்கங்க அசைய வேண்டாம், அங்கே நின்று ஜெபிக்கணும். நிற்கிற இடத்துல நின்று எண்ணம் சிதறக்கூடாது. இயேசுவை தான் முன்னால நிறுத்தணும். அப்படியே நின்று ஜெபிக்க போறீங்க. ஒன்று கவனிங்க, இயேசு அன்றைக்கு இந்த பெண்ணை தன் கரங்களை வைத்து தொட்டார். அன்றைக்கு அவளை தொட்ட கரத்திற்கும் இன்றைக்கு உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிற இயேசுவின் கரத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறார். அந்த கரத்திற்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறார். என்ன வித்தியாசம்? அன்றைக்கு அவருடைய கரத்திலே தழும்புகள் இல்லை, ஆனால் இன்றைக்கு இயேசுவின் கரத்திலே தழும்புகள் உண்டு. அந்த தழும்புகள் உங்களுக்காக, அந்த தழும்புகள் உங்களுக்காக. அவர் கல்வாரி சிலுவையிலே தன் கைகளை ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். அவருடைய கைகளிலே ஆணி அடிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இன்னைக்கு அவருடைய கரத்திலே தழும்புகள் இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வசனம் சொல்லுகிறார். அந்த தழும்புகள் ஏன் அவர் சிலுவையிலே தன் அர்ப்பணித்துக் கொண்டார்? 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நீதிமான்களாய் மாற்ற இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையின் மீது சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்ப நம்முடைய நோய்கள் இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் வியாதி, உங்களுடைய ஆஸ்துமா வியாதி, கேன்சர் வியாதி, ஆர்த்தரைட்டிஸ், உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற பாதிப்புகள், இருதயத்தில், லங்ஸில், லிவரில், அல்லது உங்களுடைய அல்சர் வியாதி, ஆர்த்தரைட்டிஸ், சகலத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார் அவருடைய தழும்புகளால் உங்களை குணமாக்குவதற்கு. அது மாத்திரம் அல்ல, கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு சிலுவையிலே சாபமானார். அந்த சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி மரித்த பொழுது நம்முடைய பாவங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய சாபங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து முடித்து விட்டார். அவருடைய தழும்புகள் நமக்கு சுகம் கொடுக்க, நமக்கு விடுதலை கொடுக்க அந்த கரம் உங்களை தொட போகிறார். அந்த கரம், நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவருடைய கரம் உங்களை தொட போகிறார். அவர் தொட்ட உடனே வியாதிகள் மறையும், கட்டுகள் அறுக்கப்படும், நோய்கள் விலகும், அற்புத சுகம் உண்டாகும். இதுவரை செய்ய முடியாத காரியத்தை செய்ய ஆரம்பிப்பீங்க. நடக்க முடியாதவங்க எழும்பி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க கண்களிலே தெளிவான பார்வை வரும். சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் மறையும், அசுத்த ஆவிகள் தானாய் விலக ஆரம்பிக்கும், மந்திர பிலிசுனிய வல்லமைகள் அழியும், உடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும், ஒரு விடுதலை சரீரத்தில் உண்டாகும், நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் விலகும். அதற்காகத்தான் அவருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி காயங்களை ஏற்றுக்கொண்ட இயேசுவை நோக்கி அப்படியே கண்களை மூடுங்க. நிற்கிற இடத்துல கண்களை மூடி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஒரு நிமிடம் கண்முன்னால நிறுத்துங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கண்முன்னால நிறுத்துங்க. ரத்தம் வடிய வடிய சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை உங்களுடைய கண்முன்னால நிறுத்துங்க. உங்களுக்காக சகோதரனே, சகோதரி, உங்களுக்காக, வாலிப மகனே உனக்காக, வாலிப மகளே உனக்காக, உன் பாவங்களை சாபங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். உனக்கு விடுதலை கொடுக்க, உன்னை மன்னிக்க, உனக்கு சமாதானம் கொடுக்க, உனக்கு சுகம் கொடுக்க தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். அந்த இயேசுவை நோக்கி பார். இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் பாவமற கழுவும்.
என் இருதயத்தை கழுவும். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். ஜெபமண்ணு மகனே, ஜெபமண்ணு மகளே. இயேசு உன்னை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். இயேசுடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்க ஆயத்தமாயிருக்கிறது. பாவத்தின் பாரம் இன்றைக்கு உன்னை விட்டு விலகும். பாவ கட்டுகள் அறுக்கப்படும். மதுபானத்திலிருந்து விடுதலை, போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை, இச்சைகள், வேசித்தன, விபச்சார போராட்டத்திலிருந்து விடுதலை, ரகசிய பாவத்திலிருந்து விடுதலை. இயேசுவே, இயேசுவே என்னை மன்னியும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். இயேசுவே எனக்கு மன்னிப்பை தாரும். இயேசுவே விடுதலை தாரும். இயேசு, இயேசு. நீங்கள் கோப்பட இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறார். இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறார். முதலாவது பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறார். பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறார். பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் விலகுகிறாரு. மதுபான வெறியை கொண்டு வருகிற ஆவிகள், விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள், போதை வசங்களுக்கு அடிமைப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுகிறது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே விடுதலை. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே விடுதலை. பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது இப்பொழுது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். இயேசுவே என்னை மன்னியும். இயேசுவே இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும். இயேசுவே சமாதானம் தாரும். ஜெபிக்க 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 ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. ஐயா, என் பாவம் மன்னிக்கப்படணும். இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார். என் உள்ளத்தில் இருக்கிற பாவ அழுக்கெல்லாம் மாறணும். இயேசுவின் ரத்தம் என்னை கழுவணும். அவர் என் உள்ளத்தில் வரணும். நான் இதுவரை அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேன். இன்றைக்கு இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இருவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாய் அவரை ஏற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறவங்க நிற்கிற இடத்தில் வலது கரத்தை உயர்த்துங்க. நிற்கிற இடத்துல வலது கரம் உயர்த்துங்க. இன்றைக்கு இந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவருடைய ரத்தம் என்னை கழுவ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நிற்கிற இடம் எங்க இருந்தாலும், பின்னால மேல இருந்தாலும் வலது கரம் உயர்த்துங்க. அப்படியே வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. உங்களுடைய இருதயத்தில் வலது கை வைங்க. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். இயேசுவே என் பாவங்களை மன்னியும். இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். இயேசுவே என் பாவங்களை மன்னியும். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்களுடைய உடைந்த உள்ளத்தை பார்க்கிறார். சிலர் கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க. சிலர் உடைந்த உள்ளத்தோட எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும்னு ஜெபிக்கிறீங்க. இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவுகிறாரு. இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவுகிறாரு. பாவமர உங்களை இயேசுடைய ரத்தம் கழுவுகிறது. இயேசுடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது. உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே அவர் கடந்து வருகிறார். இப்ப சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை. அநேகருடைய இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்புகிறாரு. அநேகருடைய உள்ளத்தில் இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறாரு. இப்பொழுது பாவத்தின் பாரம் விலகுகிறாரு. பாவத்தின் வேதனை மறைகிறாரு. ஒரு விடுதலை உள்ளத்தில் வருகிறாரு. அல்லேலூயா. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அநேகருடைய உள்ள இன்றைக்கு தொடப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு நன்றி. கைகளை கீழே போடுங்க. கவனிங்க, கைகளை உயர்த்தி இன்றைக்கு முதல் இயேசுக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் அநேகர் இயேசுவை புதுசாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் இன்றைக்கி முதல் விசேஷித்த ஜெபம். முதல்ல சில காரியத்துக்கு ஜெபித்த பிறகு உங்களை அழைத்து நான் ஜெபிக்க போகிறேன். இப்போ வியாதியோடு வந்தவர்கள், இப்போ உங்களுடைய சுகத்துக்காக விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட போகிறாரு. எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு தொட்ட உடனே சுகம் உண்டாகும். ஐயா, என் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குது, எனக்கு சுகம் வேண்டும், என் சுகத்துக்காக ஜெபிக்கணும், நான் விசுவாசிக்கிறேன், இன்று இயேசு என்னை குணமாக்குவார். அப்படி விசுவாசிக்கிறவங்க வலதுகரம் வைத்துங்க. வலதுகர் நீங்க விசுவாசித்து கேட்டா இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அநேகர் கரம் வைத்துறீங்க, ரொம்ப சந்தோஷம். கை கீழே போடுங்க. முதலாவது ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். முதலாவது, என் உடம்புல ஒரு கட்டி இருக்குது, கேன்சர் கட்டின்னு சொல்றாங்க, டிபி கட்டின்னு சொல்றாங்க, கழுத்தில் இருக்கிற தைராய்டு கட்டின்னு சொல்றாங்க, என் கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்றாங்க, கை வச்சா அந்த கட்டி தெரிகிறது, மார்பில் கட்டி இருக்குது, வயிற்று பகுதியில் கட்டி இருக்குது, கழுத்து பகுதியில் கட்டி இருக்குது, என்னுடைய சரீரத்தில் இந்த பகுதியில் ஒரு கட்டி இருக்குது, இந்த கட்டியை ஆண்டவர் எடுத்து போடணும், இது எனக்கு பயமா இருக்குது, இந்த கட்டி நிமித்தம் நான் வேதனைப்படுகிறேன், இன்றைக்கு இயேசு சுகம் தரணும். அப்படி கட்டி என் உடம்புல இருக்கு, அது மாற்றணும், ஆண்டவர் எடுத்து போடணும்.
அப்படி சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க, தலைக்கு மேல வைத்துங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ இயேசுடைய வல்லம் உங்க மேல இறங்க போகிறாரு, அந்த கட்டி மறைய போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஜெபிக்க போறீங்க. கட்டி உள்ள இடத்துல வலது கை வைங்க. கட்டி உள்ள மார்பில், வயிற்றுல, அல்லது உங்களுடைய எந்த பகுதியில் கட்டி இருக்கிறோ கழுத்துல அங்க கை வைத்துக் கொள்ளுங்க. 2 நிமிடம் தான் ஜெபிக்கணும். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே இந்த கட்டியை எடுத்து போடும், இயேசுவே இந்த கட்டி மறையட்டும், இயேசுவே இந்த கட்டியை என்னை விட்டு எடுத்து போடும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுடைய வாய்க்குள்ள இருக்கிற கட்டி, உங்களுடைய மார்பில் இருக்கிற கட்டி, உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற கட்டி, உங்களுடைய கழுத்தில் இருக்கிற கட்டிகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கட்டிகள் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டிகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அவருடைய சரீரத்தை விட்டு இப்பொழுதே இந்த கட்டிகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அவைகள் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அந்த கட்டியை பிடுங்கி எடுத்து போடுவீராக. கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். டிபி கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. உம்முடைய வல்லமை தொடுவதாக, உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, உம்முடைய கரம் அதை எடுத்து போடுவதாக, பிடுங்கி போடுவதாக. இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்போ வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்னை தொட்டு விட்டீர் ஸ்தோத்திரம், குணமாக்கி விட்டீர் ஸ்தோத்திரம்.